எப்பா முடியலடா சாமி இப்படியா மேக்கப் பண்ணுவீங்க அப்படின்னு தான் என்னோட ஹஸ்பண்ட் ரியாக்ஷன் இருந்தது. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இருந்ததுங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்கு நானும் என்னோட பொண்ணு ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ என்னோட பொண்ணை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் கிளம்பிட்டேங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சாரீ கட்டிட்டேங்க. நான் சாரீ கட்டி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவில் நான் சாரீ கட்டியிருக்கேன். நான் எப்போவுமே வந்து சாரீ கட்ட மாட்டேன், சுடிதார் காக்ராஸில் தான் போவேன். அதுதான் என்னோட ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும். பட் வீட்டில் கல்யாணத்தில் போட்ட சாரீஸும் சும்மாவே இருக்குங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக வேர் பண்ணேன். அது ரொம்ப நல்லாவே இருந்தது. எனக்கு அவ்வளோ ஒரு புது ஃபீலாக இருந்ததுங்க. ஸோ புதுசாக ஒரு ட்ரெஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேர் பண்ணும்போது அதோட சந்தோஷம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன, அங்கே ஃபங்க்ஷனில் போய் எல்லா ரிலேட்டிவ்ஸும் மீட் பண்ணோம். ரொம்ப சூப்பராகவே இருந்தது. என்ன ஃபங்க்ஷன் தான் இருக்கும், நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சிக்கு வளகாப்பு, அது கூடவே என்னோட தம்பிக்கு பர்த்டேங்க. ஸோ 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் வந்ததால ஒன்னா சேர்த்து பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்தது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் போக பிடிக்கும்? எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. எதுக்கு தெரியுமாங்க? ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ரிலேஷன்ஸும் மீட் பண்ணலாம். ஸோ பேசி அரட்டை அடிச்சுட்டு விளையாடிட்டு எல்லாருமே வந்து ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய வந்து இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் மோடு தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கேக் வந்து ஷேர் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ என் பையனும் பொண்ணும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, கேக் சாப்பிட்ட கையோட பிரியாணி சாப்பிட போயாச்சுங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் இதுலேயே உட்காந்துட்டேங்க. ரொம்ப பசி வேற. என் பொண்ணு வந்து வந்த உடனே பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அதனால பந்தி வச்ச உடனே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ஸ்வீட்டு, ரைத்தா எல்லாமே இருந்ததுங்க. அது கூடவே ஐஸ்கிரீம். இந்த ஃபங்க்ஷன்ஸில் மட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத என்னால் தடுக்கவே முடியாதுங்க. என் பசங்க ரியாக்ஷன், என்னம்மா நீ இங்கேயுமா இப்படி பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்க. அதனால் இந்த இடத்துல மட்டும் சாப்பிட விட்டுருவேன். அதுக்கப்புறம் என்ன, ஸ்டேஜெலாம் இருக்கும்போது அதை நம்மளும் யூஸ் பண்ணிக்கணும் இல்லைங்க. ஸோ அதனால் நின்று பசங்களோட, தம்பிங்களோட, தங்கச்சியோட எல்லாரோடையும் நின்று ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக எடுத்துக்கிட்டோங்க. ஸோ இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிதாகவே முடிஞ்சுதுங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நான், என் தங்கச்சி, என் தம்பி, அது கூடவே பார்த்தீங்கன்னா என்னோட பாட்டிங்க, அதோட எங்கள் அம்மா, ஸோ எல்லோரும் நின்று ஒன்றா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மெமரிஸை அப்பப்போ க்ரியேட் பண்ணி ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுப்போங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ என்னோடய ஃபேமிலி எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி சூப்பரான vlogல உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் பாய்.